ஒருநாள் கௌதம புத்தர் தமது அனைத்து சீடர்களுக்கும் உபதேசம் செய்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு சீடர் புத்தரிடம் கேட்டார், பகவானே, அனைவரும் உணவு உண்கிறார்கள். ஆனால் உணவு உண்ணுவதற்கும் சரியான ஒரு முறை இருக்கிறதா? புத்தர் மெதுவாக புன்னகைத்தார் மற்றும் கூறினார், ஆம் பிக்குவே, உணவு என்பது வயிறு நிரப்புவதற்காக மட்டுமல்ல, உணவு கூட ஒரு சாதனையே. சீடர் ஆச்சரியமடைந்தார். சாதனையா என்று கேட்டார். புத்தர் தொடர்ந்தார், உணவு உண்ணுவதற்கு 3 விதிமுறைகள் உள்ளன. முதல், கவனத்துடன் உண்ண வேண்டும். உண்ணும்போது உண்ணுவதிலேயே கவனம் இருக்க வேண்டும். பேச வேண்டாம், வேறு எதையும் சிந்திக்க வேண்டாம். ஒவ்வொரு கவளத்தையும் உணர்ந்து உண்ண வேண்டும். இரண்டாவது, நன்றியுடன் உண்ண வேண்டும். இந்த அன்னத்தை பூமி, மழை, விவசாயி மற்றும் சமையல்காரர் அனைவரும் சேர்ந்து உருவாக்கியுள்ளனர் என்று நினைத்து உண்ண வேண்டும். மூன்றாவது, தேவைக்கேற்ப உண்ண வேண்டும். பேராசையால் அல்ல, பசியால் உண்ண வேண்டும். சுவைக்காக அல்ல, உடலின் தேவைக்காக உண்ண வேண்டும். இந்த 3 விதிகளையும் பின்பற்றுபவனே உணவிலிருந்து தூய்மை, சமநிலை மற்றும் உடல் சக்தியை பெறுவான். இதனை உணர்ந்தவனுக்கு உணவு நோயை அல்ல, ஆற்றலை வழங்கும்.